எங்க கூட்டிட்டு வந்தாலும் நம்பர் 1 பிளேஸ்க்கு தான் கூட்டிட்டு வருவேன். எஸ், எனக்கு எப்பவுமே நம்பர் 1 இருக்கிறது தான் பிடிக்கும். நான் பிறந்தது ஜனவரி 1. நான் போடுற ட்ரெஸ்ல இருந்து எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் வரைக்கும் எல்லாமே நம்பர் 1 தான் இருக்கணும். ஹலோ, என்ன நின்னுகிட்டே தூங்குறீங்களா? இல்ல உன்னை பார்த்ததும் மயங்கிட்டா போல. ஆமா கிருஷ்ணா, நீ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் ஆச்சே. உன்னை பார்த்ததும் அவளுக்கு கரண்ட் பாஸ் ஆயிருக்கும். அப்படியே எடுச்சதும் பொண்ணு அப்படியே ஷாக் ஆயிருப்பா. கம் ஆன், லெட்ஸ் கோ. என்னடி ஆச்சு? என்னடி அப்படி பாக்குறவன? இந்த மாதிரி நீ யாரையும் பார்த்ததே இல்லையே. அவரை பார்த்தா அப்படியே காலேஜ் மாஸ்டர் பாலா மாதிரியே இருக்காரு. சேம் டிட்டோ அவர மாதிரியே இருக்காரு. ஆனா ஒரு சின்ன டிஃபரண்ட் இருக்கு. எங்க பாலா சித்தார், இவர் அப்படி கிட்டார். பில். ஐயோ, சினிமாக்கு டைம் ஆயிடுச்சு. கண்டிப்பா படம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. 2300. ஹே, எங்க என் பர்ஸ்? என்னது பர்ஸா? நான் எடுத்துட்டு தானே வந்தேன். எங்க? Hey man, where's my purse? Give it back. அதுல 3000 இருந்தது. Hey, what are you talking? எனக்கு தெரியும்டா. ஒரு அழகான பொண்ண பார்த்த உடனே இடிக்கிற மாதிரி இடிச்சு பர்ஸ் அடிச்சிட்டல்ல. ஹேய், ஸ்டாப். வாட் நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? பைரவி காலேஜ் டான்ஸ் மாஸ்டர். லட்சக்கணக்குல பணத்தை கொட்டி இவர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிறதுக்கு பொண்ணுங்கெல்லாம் கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு பெரிய மனுஷனை பிட் பாக்கெட்னு சொல்றியா? ஆஃப்டர் ஆல் வெறும் 3000 ரூபாய். இவர் போட்டுக்க ஷூவோட ரேட் என்னன்னு தெரியுமா உனக்கு? நவீனா கூல் கூல் கூல். அவங்க கன்ஃபியூஷன்ல டென்ஷன் ஆயிருப்பாங்க. நோ, எனக்கு நல்லா தெரியும். நீ இடிச்சதுக்கு அப்புறம் என்னோட பர்ஸ். உன்னோட பர்ஸ் கார்ல இருக்கு. சாதாரணமா என்ன பாக்குற பொண்ணுங்க எல்லாம் ஹார்ட் தான் மிஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. இவன் என்னடானா பர்ஸ் மிஸ் ஆச்சுன்னு சொல்றாளே. பாலா, ஹலோ, எதுக்காக இப்படி பாக்குறீங்கோ? உங்களுக்கு தம்பி யாராவது இருக்காங்களா? நமக்கு அந்த பிரச்சனையே இல்ல. அதனாலதான் இவ்வளவு ஹாப்பியா இருக்க. ஆனா நீங்க அவர மாதிரி இருக்கீங்களே. அவர் எவரு? அதான் அந்த மாஸ்டர் கிருஷ்ணா. பைரவி காலேஜ் டான்ஸ் மாஸ்டர் என்ன மாதிரியா இருக்காருன்னு விஸ்வா கூட என்கிட்ட சொன்னான். அவனை நீங்களும் பாத்தீங்களா? பார்த்தேன். அவன் என்ன மாதிரி அழகா ஸ்டைலா இருக்கானா? ஸ்டைலா? அவருடைய ஸ்டைல், ஸ்மைல், அவருடைய லுக், அவருடைய வாக், அதெல்லாம் சரியான கிக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட இல்லவே இல்ல பிரதர். கட்டுப்பாய் போயிட்டான். கல்யாணி, கல்யாணி. என்னாச்சு? கொஞ்சம் சீக்கிரமா வா. கல்யாணி, வா வா வா. இதானே நீ சொன்ன டேஷிங் ஹீரோ? ஷாப்ல பார்த்த அந்த ஹீரோ இவரேதான். பாலா, இந்த மாதிரி உன்னால டான்ஸ் பண்ண முடியுமா? சித்தார் வாசிக்கிறவங்க கிட்ட கிட்டார் வாசிக்க சொல்றது நியாயமே இல்ல. அவன் பெரிய டான்சர், நான் பெரிய சிங்கர். அவனுக்கு அவன் பெரிய ஆளு, எனக்கு நான் பெரிய ஆளு. அது சரி, அவன் இடிச்ச இடியில உனக்குள்ள ஏதோ டேமேஜ் ஆயிருக்க. டேமேஜா? அப்படின்னா? கிருஷ்ணா கிருஷ்ணான்னு புலம்புறத விட கிருஷ்ணா எந்த இடத்துல இருக்கானோ நேரா அங்க போய் அவங்கிட்ட டான்ஸ கத்துக்கிட்டு இந்த காலேஜ்ல அரங்கேற்றம் நடத்தி அந்த காலேஜ் மேடத்தை சீஃப் கெஸ்டா கூட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? நோ இல்லூஷன்ஸ். நான் சௌத்ரியோட பொண்ணுன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா அந்த காலேஜ்ல என்ன காலை கூட வைக்க விட மாட்டாங்க. அப்ப போணும்னு மனசுக்குள்ள முடிவு பண்ணியாச்சு. என்ன பண்ணலான்னு சொல்லு பாலா. நீ எதுக்கு அங்க போய் சௌத்ரியோட பொண்ணுன்னு சொல்ற? உண்மையெல்லாம் மறைச்சிட்டு அந்த காலேஜ்ல போய் சேர்ந்துரு. அப்பாக்கு தெரிஞ்சிருச்சுனா? தெரிஞ்சாதானே. இங்க பாரு, சில விஷயங்களை சொல்லிட்டு செய்யணும்,
சில விஷயங்களை சொல்லாம தான் செய்யணும். நாம நினைச்சது நடக்கிறதுக்காக சின்ன சின்ன தப்புகள் பண்றதுல எந்த தப்பும் இல்ல. இதுக்கு மேல எதையும் யோசிக்காம செய்ய வேண்டியதை செஞ்சு முடி. குருஜி, நான் இவ்வளவு நாளா உங்களுக்கு சின்ன சின்ன ஷாக்கு தான் கொடுத்திருக்கேன். ஆனா இப்போ உங்களுக்கு பெரிய ஷாக் ஒன்னு கொடுக்க போறேன். கல்யாணி, கல்யாணி, உனக்கு என்னமாச்சு? டாடி. டாடி தான். உனக்கு என்னாச்சுன்னு கேட்டேன். டான்ஸ். டான்ஸா? அதான் டாடி, டான்ஸ். நம்ம காலேஜ்ல கூட டான்ஸ் ஆரம்பிச்சா எல்லா கலைகளும் ஒரே இடத்துல இருக்குமேன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன். இத்தனை வருஷமா என்ன பத்தியே யோசிச்சுட்டு இருந்த என் பொண்ணு என் காலேஜ பத்தி கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே. கிரேட்மா, கிரேட். நாம இங்கேயும் டான்ஸ் ஆரம்பிக்கிறோம், அந்த காலேஜை இழுத்து மூடுறோம். ஐயோ. ஏய் தந்தன்னானா தன்னன்னா தானன்னன்னன்னன்னா தானன்னன்னன்னன்னன்னா. ஹலோ, எல்லாம் சக்சஸ் ஆயிடுச்சா? எப்படியோ கடைசில ஒரு சின்ன சக்சஸ். என்ன சொன்னான் கிருஷ்ணா? திரும்ப டாஷிங் தான். அவர் கால் தடுக்கி நான் அவர் மேல இது விழுந்துட்டேன். பேர் தான் ஃபால் இன் லவ். லவ்வா? எஸ். நம்பிக்கை இல்லனா நீ இப்ப போய் ஆராய்ச்சி பண்ணி பாரு. என்னது ஆராய்ச்சியா? ஆமா ஜி. ராத்திரி படுக்கிற நேரத்துல ரெண்டு கையும் ஒன்னா சேர்த்து தலைக்கு கீழே வச்சுக்கிட்டு ஒரு சைடா திரும்பி படுத்துக்க. ஒரு 108 தடவை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லணும். கை ரெண்டும் அப்படியே வேர்க்கும். அப்படின்னா காதல் வந்துருச்சு. இதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. ஆராய்ச்சி அம்மா, ஆராய்ச்சி. முடியாதுன்னு சொன்னா கண்டிப்பா அதை செய்வாளுங்க. ராத்திரி படுக்கிற நேரத்துல ரெண்டு கையும் சேர்த்து தலைக்கு கீழே வச்சுக்கிட்டு ஒரு சைடா படுத்துக்க. 108 தடவை கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லணும். அந்த நேரத்துல கை வேர்க்கும். வேர்த்துச்சுன்னா காதல் தான். ஆமா, ஏன் கை இப்படி வேர்த்திருக்கு? அப்படின்னா காதல் வந்துருச்சு. இல்ல 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 இல்ல. ஆமா ஆமா ஆமா. இல்லன்னா உன் கை ஏன் வேர்க்குதே? உடம்பு வேர்க்கலையே. அப்படின்னா உனக்கு காதல் மலர்ந்துருச்சு. இதுக்கு மேலையும் தாமதிக்காம உடனே கிருஷ்ணாவை லவ் பண்ணு. உன் காதலால கிருஷ்ணாவும் இங்க வந்துட்டான்னு வையே, மியூசிக்கும் டான்ஸும் ஒரே காலேஜ்ல வந்துரும். அப்புறம் நம்ம காலேஜ் டாப், அந்த காலேஜ் ஃபிளாப். காலங்கத்துல எங்க போயிட்டு வர? நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? இன்னைக்கு அக்ஷய திருதி. தங்கம் வாங்குறவங்க மட்டும் இல்ல, தங்கமான மனசு இருக்கிற நீங்களும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் கோவிலுக்கு போய் உங்களுக்காக பூஜை பண்ணிட்டு வந்தேன். இந்தாங்க பிரசாதம் எடுங்க. Thank you பாலா. You so great. பாலா எப்பவுமே கிரேட் தான். இப்போ எந்த பாயிண்ட்ல கிரேட்? அதான் சார், கல்யாணியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கு போய் கிரேட் கிரேட்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாலா சார், என்னோட கல்யாணி மேல உனக்கு எவ்வளவு பாசம்? இல்லனா அவளுக்காக ஒரு நல்ல பையனை பார்க்கணும்னு என்கிட்ட சொல்லிருப்பியா? என் பொண்ணோட கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நீ கோயிலுக்கு போய் வேண்டியிருக்க. உண்மையிலேயே அந்த கடவுள் தான் உன்னை என்கிட்ட அனுப்பியிருக்கான். எனக்கு பையனை பார்க்க சொல்லி எங்க அப்பா கிட்ட நீ சொன்னியா? ஆமாமா சொன்னாமா. 2 பையனை வேற பார்த்தோம். பாலா நீ என் கூட கொஞ்சம் வாயா. இதுதான் டாக்டர் அருண், கலிபோர்னியா. சூப்பர். இந்த பையன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சூப்பர். இவன் ஆர்கிடெக்ட், நம்ம சொந்தக்காரன் தான். சூப்பர். இவன் டென்டிஸ்ட். என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நின்னுட்டு இருக்கான். சூப்பர். டேய் என்னடா சூப்பர் சூப்பர்னுட்டு எத்தனை பேர் இவ கட்டிப்பா? என் பொண்ணு என்ன கல்யாணியா இல்ல பாஞ்சாலியா? டென்டல் பெட்டர் சார். ஏன்னா அவன் ஒரு டென்டல், நீங்க ஒரு மென்டல். மென்டலா? சென்டிமெண்டல் சார். கரெக்ட். அப்போ இந்த மென்டலையே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அம்மா நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? நீங்க நினைச்சதான் நானும் நினைக்கிறேன் ஜி. போதும், வாய மூடுறியா? கிருஷ்ணாவை சீடில காமிச்சது நீ. கிருஷ்ணா கிட்ட போய் டான்ஸ் கத்துக்கோன்னு சொன்னது நீ. அந்த பைரவி காலேஜ்ல போய் சேருன்னு சொன்னது நீ. கிருஷ்ணாவை என்ன லவ் பண்ண சொன்னதும் நீ. செய்ய வேண்டி செஞ்சதெல்லாம் நீ. ஐடியா கொடுத்ததும் நீதான். ஓகே சொன்னதும் நீதான். லவ் பண்ண வச்சதும் நீதான். எல்லாமே பண்ணது நீதான். இப்போ என் காதல் கல்யாணம் கிட்ட போற நேரத்துல எங்க அப்பா கிட்ட வேற ஒரு பையனை பார்க்க சொல்லி எதுக்காக நீ சொன்ன? எதுக்கு இந்த டபுள் கேம்? என்ன டபுள் கேம் பபிள் கேம்? என்கிட்ட எதுக்கா இப்படி கத்துற? நான் தான் சொன்னல, இந்த மாதிரியான வேலைங்களுக்கு எல்லாம் நான் வர மாட்டேன்னு. செய்ய வேண்டியதெல்லாம் நீயே செஞ்சுட்டு இப்ப என்ன குத்த சொல்றியா? நீ பண்ணது லவ், நான் பண்ணது
ஹெல்ப் ஹெல்ப்பா? ஆமா ஜி, உன் காதல் கல்யாணத்துல முடியும்னு ஆசைப்பட்டேன். எப்படி இருந்தாலும் உன் காதல் விஷயம் வெளியே தெரியதானே போகுது. அதுக்காக தான் இந்த வேலை செஞ்சேன். இப்ப போய் உன் அப்பா கிட்ட உன் புனிதமான காதலை பத்தி சொல்லு. அவருக்கு பிபி, சுகர், அது இது எல்லாம் நார்மலா தான் இருக்கு. எல்லாத்தையும் அப்படியே போட்டு உடைக்கிறதுக்கு இதுதான் கரெக்ட் டைம். வாங்க ஜி. நாராயண. என்னம்மா நீ காதலிக்கிறியா? யார? அந்த ஆள் டெல்லியில இருக்காரா? இல்லப்பா, இங்க இருக்கிறவர் தான். இங்கயா? யாருமா அவரு? அது மாஸ்டர். மாஸ்டரா? ஆமா டாடி, பைரவி காலேஜ்ல வேலை செய்யற டான்ஸ் மாஸ்டர் கிருஷ்ணாவை தான் நான் லவ் என்னடா என்ன இதெல்லாம்? சங்கீதம் சொல்லி கொடுக்கறானே என் காலேஜுக்கு வந்து என் பொண்ணுக்கு நீ காதல் சொல்லி கொடுக்கறியா? சார், எல்லா பாடத்துக்கும் மாஸ்டர் இருக்காங்க. ஆனா காதல் சொல்றதுக்கு மட்டும் எந்த மாஸ்டரும் தேவையில்லை. என் பொண்ணுகிட்ட நீ காதல் நாடகம் ஆடி இருக்க. என் பொண்ணுக்கு பையன் பாக்குறேன்னு என்கிட்ட இன்னொரு நாடகம் ஆடி இருக்க. உன்ன மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் கூப்பிடுறதுக்கு பேர் கூட கிடையாது. சார், நீங்க மொத்தத்துல ராங் ரூட்ல போயிட்டு இருக்கீங்க. கல்யாணி என்ன காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னாளா? மாஸ்டர் தான் காதலிக்கிறேன்னு அவ வாயாலேயே என்கிட்ட சொன்னா. மாஸ்டர்னா நான் ஒருத்தன் தானா? அவ காதலிக்கிற மாஸ்டர் இந்த பாட்டு மாஸ்டர் இல்ல, அந்த டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் மாஸ்டரா? எந்த டான்ஸ் மாஸ்டரா? பைரவி காலேஜ் டான்ஸ் மாஸ்டர் கிருஷ்ணா. அவன் எதுக்குடா இங்க வந்தான்? அவன் இங்க வரல சார், கல்யாணி தான் அங்க போனா. கல்யாணி அங்க போனாளா? எதுக்கு? சொன்னல, காதல் கலையை கத்துக்கிறதுக்கு தான். ஜிஜி, டான்ஸ் கத்துக்கிறதுக்கு தான். கல்யாணி பைரவியோட டான்ஸ் காலேஜுக்கு போனாளா? அங்க இருக்கிற டான்ஸ் மாஸ்டர் கூட கல்யாணிக்கு காதலா? நோ நோ, அது நடக்காது. அது நடக்கவும் விட மாட்டேன். I will not allow it. ஏன் நடக்காது? அந்த காலேஜ்ல இருக்கிற சேர்மனுக்கு உங்களுக்கு பிரச்சனைனா அந்த காலேஜ் மாஸ்டரை நான் ஏன் காதலிக்க கூடாது? கிருஷ்ணாவை என்னால மறக்க முடியாது. அவன் தான் என் உயிர். வாய மூடு. நீ எந்த இடத்துக்கு போக கூடாதுன்னு இத்தனை நாளா நான் உன்னை பாதுகாப்பா வச்சிருந்தனோ அந்த இடத்துக்கு தான் நீ போயிட்டு வந்திருக்க. இங்க பார், அந்த கிருஷ்ணாவோட உனக்கு கல்யாணம் நடக்காது. நான் உயிரோட இருக்கணும்னா கண்டிப்பா நீ அந்த காதலை மறந்தாகணும். அது கண்டிப்பா முடியாது. கடைசி உங்ககிட்ட சொல்றேன், கிருஷ்ணாவை தவிர வேற யாரையாவது நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணீங்கன்னா எப்போது தான் நீங்க பாப்பீங்க. என்ன நீங்க அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, கிருஷ்ணா தான் என் புருஷன். கிருஷ்ணா தான் என் புருஷன். ஜல 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 நதியின் நடையில் அங்கே சங்கீதமே இல்லையா? பாலா, பாலா, ஏ கிருஷ்ணாவை கூட்டிட்டு வந்துட்டியா? சல 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 சலவென சிந்தும் துளியில் வானின் இசை பாடலே, வயல்வெளியினிலே வேலை சமயத்திலே தோன்றிய பாட்டுதான் நாட்டுப்புற பாடலே. ஜகமே பாட்டு கச்சேரி, மனமே பாட்டின் நம்பாரி. வீசும் காற்று அது பாடுது ராகமே. டக 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 டிக 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 இதய துடிப்பில் உண்டே ஓங்கார ராகமே. உனக்கு இந்த பாட்டு? சிறு குழந்தைகளின் மழலை சிரிப்பினிலே மனதை மயக்கிடும் சரிகம இல்லையா? ஜகமே பாட்டு கச்சேரி.